அக்கா, இன்னைக்கு நான் எந்த தப்பும் செய்யல. அப்புறம் எதுக்கு நான் தேவையில்லாம அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுங்க. ரோகிணி, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் தான் அந்த தப்பு செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம 2 பேரை தவிர வேற யாருமே இல்ல ரோகிணி. அப்படி இருக்கும்போது ஏன் இப்ப கூட செஞ்ச தப்பு ஒத்துக்காம நீ மறைச்சு, இப்ப கூட ஒரு வார்த்தை நான் ஜாக்கிரதையா இருக்கேன் கண்ணு சொல்லாம எதுக்காக நீ போய் சொல்லிட்டு இருக்க? எதுக்காக இப்படி செய்யற? அக்கா, நான் தான் சொல்றேன்ல. சரி விடுங்கக்கா. இப்ப உங்ககிட்ட நான் இத பத்தி எது சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. அக்கா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற பாசத்தை பார்த்தா இவங்கள பிரிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அக்கா, நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்க. மனோ, ரோகிணி அந்த குமிட்டி எடுத்துட்டு போய் வெளியில வச்சுட்டு கிளம்பிட்டா. அக்கா,
உங்க காலை எங்க காட்டுங்க. இன்னைக்கு உங்க மேல இருக்கிற பாசம் 10 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஆ? எப்படியோ நீங்க இவங்க 2 பேரையும் பிரிச்சிட்டீங்கக்கா. அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க. இல்ல மனோ, அக்கா தங்கச்சிங்கல்ல, மருமகளுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் இந்த வீட்டு மருமகளுங்க. என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? இப்ப இவங்க அக்கா தங்கைங்க மட்டும் இல்ல, இப்ப இவங்க 2 பேரும் இந்த வீட்டு மூத்த மருமக, சின்ன மருமக. புரிஞ்சிக்க வேண்டியவங்க எப்பவோ புரிஞ்சுப்பாங்க. ஆனா புரியாதவங்களுக்கு 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு